அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு 27 நட்சத்திர காரகத்துவங்கள், 27 நட்சத்திர குறியீடுகள், நட்சத்திர காரகத்தின் சூட்சம பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசா பார்க்கணும், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் மூணு கிளைண்ட்டுக்கு நான் சொன்ன விஷயத்தை மட்டும்தான், அதாவது சமீபத்தில் ஒரு 3 கிளைண்ட்டுக்கு நான் சொன்ன விஷயத்தை மட்டும்தான் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ரிஷப லக்னம் லக்னாதிபதி சந்திரனை வைத்து பலன் சொல்ல போகிறேன். கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரனை வைத்து பலன் சொல்ல போகிறேன். தனுசு லக்னம் லக்னாதிபதி குருவை வைத்து பலன் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி கிரக காரகத்துவங்கள் பாவ காரகத்துவங்கள் வைத்து ஜாதக பலன்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ராசி காரகத்துவங்கள், நட்சத்திர காரகத்துவங்கள், அது யாருடைய மூலத்திரிகோண வீடு, அந்த மூலத்திரிகோண வீடு பயன்படுத்தி ஜாதக பலன்கள் எடுத்து சொல்லணும். அது எப்படி என்பது இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு நட்சத்திர காரகத்துவங்கள் ராசி காரகத்துவங்கள் தெரிந்தால் மட்டும்தான் உங்களால் பலன்களை கண்டுபிடிச்சு எடுத்து சொல்ல முடியும். 27 நட்சத்திர காரகத்துவங்கள், 27 நட்சத்திர குறியீடுகள் டிஸ்பிளேயில் வரும். இந்த வீடியோவை 2 முறை நீங்கள் அவசியம் பார்க்கணும். 2வது முறை நீங்கள் பார்க்கும்போது தான் நோட்ஸ் எடுத்து கொள்ளலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கேஷுவலாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். இந்த வீடியோவின் தலைப்பு மூலமாக உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் நான் சொல்லியே ஆகணும். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு லக்னாதிபதி தனித்து இருக்கணும், அவர் வக்ரம் அடையக்கூடாது, பரிவர்த்தனையில் இருக்கக்கூடாது, எந்த கிரகத்தோடு சேரவும் கூடாது, இன்க்ளூடிங் மாந்தி ஆல்சோ, மாந்தி கூட சேரவும் கூடாது என்று சொல்ல வரேன். லக்னாதிபதி திதி சூனியாதிபதியாக வரக்கூடாது, லக்னாதிபதி நிற்கும் ராசி திதி சூன்யம் அடையக்கூடாது, திதி சூன்யாதிபதி சாரத்தில் லக்னாதிபதி நிற்கக்கூடாது. இப்போ சொன்ன இந்த கண்டிஷனில் கிளைண்ட்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி இருக்கணும். இப்போ நட்சத்திர காரகத்துவங்கள் ராசி காரகத்துவங்கள் மூலத்திரிகோண வீடு பயன்படுத்தி பலன்கள் சொல்ல போகிறேன். அடுத்து கிரக காரகத்துவங்கள் பாவ காரகத்துவங்கள் ராசி காரகத்துவங்கள் நம்ம சேனல்லே இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன், மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். அரசாங்க திட்டத்தை பத்திரிகையாளரிடம் சொல்லுவது அது அரசாங்கத்துடைய கடமை. அது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது பத்திரிகையாளருடைய கடமை. அது நல்ல திட்டமா கெட்ட திட்டமா என்பது மக்கள் பயன்படுத்தும் போது தான் தெரியும். அதே மாதிரி தான் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய ஜோதிடம் வீடியோக்கள் அனைத்தும் தெரியப்படுத்த வேண்டியது யூடியூபுடைய கடமை. அது நல்ல தலைப்பா கெட்ட தலைப்பா, தனக்கு தேவையான தலைப்பா என்பது அவங்க பயன்படுத்தும் போது தான் தெரியும். ஜோதிடர்கள் பயன்படுத்தும் போது தான் தெரியும். மனுஷனுடைய வேல்யூ மனுஷனுக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளோடு நெருங்கி பழகக்கூடிய நவகிரகங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதே நவகிரகங்கள் மூலமாக கிளைண்ட்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டம் மூலமாக என்னால் ஜாதக பலன்கள் மிக துல்லியமாக சொல்ல முடியும். மனுஷனால முடியாதது 2 விஷயம் தாங்க. செத்து போனவங்கள உயிருடன் கொண்டு வர முடியாது, முடிஞ்சு போன நேரத்தை திரும்ப வர வைக்கவும் முடியாது. என்னுடைய ஒரு நாள் வருமானத்தை ஒதுக்கி உங்களுக்காக இந்த வீடியோவை நான் தயார் செய்துள்ளேன். இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற ஜோதிட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும். புக் ஷாப்புக்கு வரவங்க படித்தவங்க தான் அதிகமாக வருவாங்க, மெடிக்கல் ஷாப்புக்கு வரவங்க மெடிசின் வாங்க தான் அதிகமாக வருவாங்க, கோயிலுக்கு வரவங்க என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடு என்று சொல்லி கடவுள் நம்பிக்கையோடு வருவாங்க. என்கிட்ட வரவங்க 2000 rupees ஃபீஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்காக வருவாங்க. எந்த விஷயத்தில் சாதிக்கணும் என்று நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் சாதிக்கணும், அதுதான் அவங்களுடைய மனசுக்கு முழு திருப்தி தரும்.
திறமசாலிகள் போட்டியில் கலந்து கொள்வதுதான் கஷ்டம், அந்த போட்டியில் வெற்றி பெறுவது ரொம்ப சுலபம். அதே மாதிரி தான் ஜோதிடர் ஆகுவது கடினம். ஜோதிடர் ஆன பிறகு ஜாதக பலன்கள் கண்டுபிடிப்பது ரொம்ப சுலபம். இந்த உலகத்தில் 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. யாருக்கு தெரியுமா? கடவுளுக்கும் தீய சக்திக்கு மட்டும்தான் போட்டி. இந்த உலகத்தில் எத்தனை தீய சக்தி வந்தாலும் எப்பவுமே ஜெயிக்க போகிறது நம்ம கடவுள் மட்டும்தான். உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய சக்தி கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. என்னை பேச வச்சு அழகு பார்த்தா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது, அப்படி இருக்கும் என்னுடைய பேச்சு. நான் மேக்சிமம் ஆன்லைனில் தான் ஜாதகமே பார்ப்பேன். எனக்கு ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணணும் என்று நினைக்கிறவன் நான். இது ஒரு பெண் ஜாதகம். நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துள்ளேன். நான் பேசினது கிளைண்ட்டுடைய அம்மா கிட்ட. இந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து நிறைய ஜாதக பலன்கள் சொன்னேன். கிட்டத்தட்ட 70 ஜாதக பலன்கள் மேல் சொல்லியிருப்பேன். நமக்கு இந்த வீடியோவில் தேவை நட்சத்திர காரகத்தின் பலன்கள். இந்த கிளைண்ட்டுடைய அம்மா கிட்ட பேசின நட்சத்திர காரகத்தின் பலன்களும் ராசி காரகத்தின் பலன்களும் மூலத்திரிகோணம் வைத்து சொன்ன விஷயமும் நாம் பேசிய அந்த ஆடியோ ஃபோன் காலில் சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்காக ப்ளே பண்ணி உங்களுடன் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதன் பிறகு ரிஷப லக்னம் ஜாதகருடைய நட்சத்திர பலன்களும் கடக லக்னம் ஜாதகருடைய நட்சத்திர பலன்களும் சேர்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆடியோவை கேளுங்க. தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு நிற்பது பூராடம். லக்னாதிபதி குரு நிற்பது பூராடத்தை வைத்து தான் இப்போ பலன் சொல்ல போகிறேன். ஓகே, குட். சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல கார்த்திக் பாபு மட்டும்தான் அப்படின்னு என்னுடைய மனசாட்சிக்கு அடிக்கடி மன தைரியத்தை கொடுப்பவர் நான். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாசிட்டிவான மனுஷன்னு சொல்லுங்க. பாசிட்டிவான ஆளுன்னு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். நான் சும்மா அப்படியே கற்பனை திங்க் பண்ணுவேன், அது அப்படியே மற்றவங்களுக்கு பிடிச்சி போயிடும் பேசுற வார்த்தை. யூடியூப்ல சூப்பரா பேசுறீங்க சார் சொல்லி கமெண்ட் கொடுப்பாங்க. சரி, சொல்லுங்க. அந்த கமெண்ட்ஸ்லயே வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. என்னம்மா? அந்த கமெண்ட்ஸ்லயே வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இதெல்லாம், ஜோதிடம் இதெல்லாம்? கிளைண்ட் கிட்ட ஜாதகம் பார்த்து ஃபீஸ் வாங்கிட்டு பலன் சொல்லுவேன். ஒரு ஜாதகம் பார்த்து 2000 ரூபா ஃபீஸ் வாங்குவேன். வாங்கின ஃபீஸ் வாங்கினதுக்கப்புறம் பலன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் ஆமா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சொல்லுவாங்க. பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, ஆமான்னு ஒத்துப்பாங்க. அது என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து அவங்க பேசின விஷயத்தைய அப்படியே நோட்ஸ்லாம் எடுத்து வச்சு யூடியூப்ல பேசுவேன். அந்த நோட்ஸ் எடுத்தது வந்து அப்படியே பிடிஎஃபா மாத்துவேன். பிடிஎஃப் எடுத்ததை பிரிண்ட் அவுட்டா எடுப்பேன். பிரிண்ட் அவுட்டா எடுத்தது புத்தகமா மாத்துவேன். அந்த புத்தகம் எடுத்தது விற்பனை பண்ணுவேன். இப்படிதான் வருது. கிளைண்ட் மூலமா வருது, கிளைண்ட்டுக்கே திரும்ப குத்துறது, மக்களுக்கே குத்துறது. எதையும் புதுசா தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு என்ன பாய் தானே இருக்கு, அவ்வளவுதான். நான் அதாவது எப்படின்னா இது குடுக்கறனால என்ன ஆகுதுன்னா யூடியூப்லயும் மக்கள் பார்ப்பாங்க, அதை பார்த்து ஜாதகம் திரும்ப வருவாங்க. இது ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி தான். ஓகே ஓகே. நீங்க விரிச்சுக்கிறீங்க அப்படியே போயிடலாம். டேட் ஆஃப் பர்த் கூட சொல்றேன், நீங்க போட்டுருங்களேன். சரி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18 9 96. டைம் மத்தியானம் 1:09. 1:09 PM. மத்தியானம் PM. பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து அவர் நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துல வாசுதேவநல்லூர்ல பிறந்தா. திருநெல்வேலி? ஆமா, திருநெல்வேலி மாவட்டம் வாசுதேவநல்லூர். திருநெல்வேலி மாவட்டம். ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து தயிர் வடை தான் பிடிக்கும், மோர் குழம்பு தான் பிடிக்கும். கரெக்டா? உணவு தயிர் பைத்தியம். சொல்லுங்க. கரெக்டா? நான் சும்மா கண்ண முடியாத அப்படி பேசி திங்க் பண்ணி தான் இருக்கேன். எதுவுமே நீங்க எங்கேயோ போய்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. அதான் உங்க பொண்ணுக்கு வெள்ளரிக்காய் பிடிக்கும், உங்க வீட்டுல வந்து புனல் இருக்கும், ஓகேங்களா?
இந்த மலையில இதெல்லாம் எதை வச்சு சொல்றீங்க? புனல் இருக்கும், வெள்ளரிக்காய் பிடிக்குங்கிறது எதை வச்சு சொல்றீங்க? மழை நனைஞ்சா கூட அது ஒன்றும் பட்டுப்பட மாட்டாங்க. போமா மழை பெய்யுது எப்பயாவது மழை நனைஞ்சால உங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசுவோம் பொண்ணு. அதுதான் நான் கேக்குறேன், இதெல்லாம் எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன். கரெக்ட், அதான் சொல்றேன். அடுத்தது ஐஸ்கிரீம், ஐஸ் கட்டி, அந்த மோர் குடிச்சா கூட உள்ள போட்டு ஐஸ் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். ஓகேங்களா? நீச்சல் குளத்துல போய் போகணும் என்ற ஆசை ஏற்படும். கரெக்டா? படத்துல வர மாதிரி நீச்சல் ஸ்விம்மிங் கத்துக்கணும், ஸ்விம்மிங்ல போகணும் ஆசையா இருக்கு. ஆமா ஆமா. இந்த சின்ன வயசுல குழந்தை இருக்கும்போது ரோட்ல தண்ணி போனா இந்த கப்பல் செஞ்சுலாம் விளையாடும். கரெக்டுங்களா? சின்ன வயசுல இது வில்லு அம்பு எல்லாம் கையில வச்சு விளையாடும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் துப்பாக்கி பொம்மை எல்லாம் வச்சு துப்பாக்கி பீரிங்கு இந்த விளையாட்டு சாமான் அது வாங்கி கொடுத்து சொல்லி அடம் பிடிக்கும். கரெக்டா? ஓகே ஓகே. ஆமா. இந்த வீட்டுல வெள்ளி பொருட்கள் அதிகமா இருக்கு. கரெக்டா? கரெக்டா? முகம் பார்த்தும் கண்ணாடி அப்பப்போ மூஞ்சி பார்த்துட்டே இருப்பாங்க. குடிச்சிட்டு வந்தாலும் சரி, நைட் தூங்கும் போது வந்தாலும் சரி. கரெக்டுங்களா? இந்த மகாபாரத்ல விரும்பி சின்ன வயசுல மகாபாரதம் இந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போர்ட்லாம் சண்டை வருது பாத்தீங்களா, புராண கதை. அப்புறம் சின்ன வயசுல போட்டு பாப்பாங்க, கார்ட்டூன் சேனல் எல்லாம் பார்க்காம இந்த மாதிரி பாப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய பணத்தை உண்டியில சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சின்ன வயசுல உண்டியில சேர்த்து வைக்கும். காயின் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பவுச் கொடுமான்னு கேட்டேன் கூட. அதான் உண்டியல், அத பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பர்ஸ், நான் சொல்ற மாதிரி பர்ஸ் எல்லாம் கிடையாது, உண்டியல். ஓகே. அந்த மாதிரி சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா எவர் சில்வர் பாத்திரம் எல்லாம் அதிகமா வீட்டுல இருக்கும். ஆமா. ஓகே. அது மாதிரி வெளியில போனா கூட கோல்டு எதுக்குமா, கவரிங் நகையே போதுமா அப்படி கூட சொல்லும். கரெக்டா? ஓ சூப்பர், கரெக்ட்டுங்க. கோயில் தீர்த்தம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். விபதி குங்குமம் கொடுத்தா கூட இருந்தாலும் ஐயரே தீர்த்தம் கொடுத்துருங்க எனக்கு வாங்கல சொல்லி போய் கேட்டு வாங்கி சாப்பிடும். கோயிலுக்கு போனா அபிஷேக பால் வாங்கிட்டு போவோம், இல்ல அபிஷேக பால் கொடுத்தா வாங்கிட்டு வருவோம் வீட்டுக்கு. அப்புறம் அந்த குளிக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த ஷவர் பாத்து சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் குடிக்கணும்னு ஆசைப்படும் வீட்டுல. பொண்ணுக்கு கூல்ட்ரிங்க் சைடுல பாத்தீங்கன்னா லெசினா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து தயிர் வடைனா பிடிக்கும், அத சொல்லிட்டேன். அப்புறம் குழம்பு ஐட்டம்ல பாத்தீங்கன்னா கார குழம்பு சொல்றதை விட மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். கரெக்டுங்களா? அப்புறம் இஎன்டி டாக்டர் பார்த்து கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஓஹோ, இருக்கா? ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ரேடியோல பாட்டு கேக்குறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அது ரேடியோ இப்ப ரேடியோ கிடையாது, இப்ப மியூசிக் பிடிக்கும். மியூசிக் ரொம்ப பிடிக்கும். மியூசிக்னா சினிமா பாட்டு, மெலோடி சாங்ஸ், பாட்டு சரி, தனக்கு பிடிச்ச பாட்டு மறுபடியும் கேட்பாங்க. எந்த பாட்டு எத்தனை வாட்டி கேட்ப நீ அப்படி கூட மத்தவங்க சொல்ற அளவுக்கு கூட போவா இன்னும் தெரியாது சொல்லுவாங்க. சரிங்களா? வீட்டு உபயோக பொருள்ல ஸ்டெபிலைசர் இருக்கும், பிளக் பாயிண்ட் இருக்கும். இந்த டியூப்லைட் ஏதாவது மாத்த கூட நீ கூட நான் மாத்தணும் சொல்லி பெஞ்ச் போட்டு மேல ஏறி டியூப்லைட் மாத்தோம். கரெக்டா? கரெக்டுங்களா? குளிக்கிறது பாத்தீங்கன்னா வெந்நில ஹாட் வாட்டர்ல குளிக்கணும்னு கூட பிடிக்கும். ஆமா ஆமா. வாட்டர் வந்து வீட்டுல வந்து ஹீட்டர் இருக்கும், இருக்கா? பாத்ரூம்ல சொல்லுவாங்க ஹீட்டர். நீ ஏமா ஸ்டவ்ல ஹீட் பண்ற, இந்த ஹீட்டர் போட்டுக்கலாம் ஆன் பண்ணிக்க குளிச்சுற, எனக்கு டைம் ஆகுது, நீ மத்த வேலை பாருமா அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கா? ஆமா ஆமா. அப்புறம் வந்து சபரிமலை பிரசாதம் தான் இந்த பொண்ணுக்கு பிடிக்கும். இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்போனு இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது ஒரு நாள் கூட. ஒரு ஆகாய கோட்டை, கற்பனை கோட்டை அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா? இந்த பாத யாத்திரைக்கு போனோம்னு ஆசைப்படும். அப்படி இல்லன்னா பாத யாத்திரைக்கு போறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் சொல்லி ஆசைப்படும். நீண்ட தூர பயணத்தை, நீண்ட தூர பாத யாத்திரை போறவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? காதுக்குள்ள ஒரு மைக் செட் வைப்பாங்க, ப்ளூடூத் செட். இந்த பாது கேட்கும் சொல்லி கேட்கும். நான் பாட்டு கேட்டா உங்களுக்கு சத்தம் வருது, நான் தனியா உட்காந்து கேட்க சொல்லி தனியா போய் உட்காந்தா கூட ஹெட்போனு, பாட் செட், இந்த ப்ளூடூத் போட்டு கேட்டுட்டு தான் அவன் நைட்ல கூட ப்ளூடூத் போட்டு கேட்டுட்டு டிஸ்டர்ப் பண்றான். ஆமா ஆமா. இந்த உணவுல பாத்தீங்கன்னா இந்த காளான் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஏன் காளான் பிரிஞ்சி செஞ்ச கூட பிடிக்கும். இந்த வீட்டுல மாய் தோரணம் வாங்கினா மாயில தோரணம் கண்டிப்பா வாங்கணும் சொல்லி பிடிக்கும். ஓகேங்களா? பாயாசம் சாப்பிட்டா என்னம்மா பாயசத்துல முந்திரியே போடல, முந்திரி போடுமா அப்படின்னு சொல்லும். கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? இந்த பட்டாசு வெடிச்சா கூட தைரியமா வெடிக்கக்கூடிய பொருள். ஏமா இந்த பொருளை போய் நம்ம பத்த வச்சா இதுல போய் சவுண்ட் தான் வரும்போது தூரமா வந்துட்டு போனோம், பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லி பட்டாசை ரொம்ப தைரியமா வெடிக்கக்கூடிய பொண்ணு. கரெக்டா? அதுதான். எப்படி இருந்தது?
எல்லாம் அது அப்படியே சரவெடி மாதிரி இருந்தது. சொல்லுங்க. நீங்க என்ன தவிர வேற எந்த ஜோசியிட போனாலும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி, இதெல்லாம் நீங்க எதை வச்சு சொன்னீங்கன்னு சொல்லுங்களேன் பாப்போம். நீங்க வில்லம்புன்னு சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. தனுஷ் லக்னம். ஓகே, வில்லம்பு. ஓகேங்களா, வில்லம்பு வச்சு விளையாடுவாங்க. தனுஷ் லக்னம். மற்றது பட்டாசு, துப்பாக்கி, அது இது சனி பகவான் நாள்ல உட்கார்ந்ததுனாலயா துப்பாக்கி இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நீங்க என்னதான் மைண்டுக்குள்ள திங்க் பண்ணாலும் ஒரு சின்ன குழு கூட உங்களுக்கு கிடைக்காது. முடியாது. நான் இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோச்சர் வச்சு சொன்னேன். அதுவே திங்க் பண்ண முடியல. நான் என்ன சொன்னேன், மேடம் நீங்க எனக்கு போன் பண்ணீங்க நல்லா தெரியும், சரிட்டு ராசி கட்டல இருக்குதான் போட்டுக்க சொல்லி எழுதுனீங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு பேசி அது வச்சுக்கிச்சு அது இதுக்குள்ள போய் சுத்திட்டு இருந்தேன். கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் சொல்லும் போது கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? இப்ப நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்டனால சொல்ல வரேன். இந்த பொண்ணு எந்த லக்னம் வந்து தனுசு லக்னம். லக்னாதிபதி யாரு? குரு. நம்ம எனக்கு தேவை ஃபர்ஸ்ட் என்ன, லக்னாதிபதி குரு. அவர் என்ன நட்சத்திரம் உட்கார்ந்துருக்காரு பாக்கணும். அப்போ லக்னாதிபதி சொல்றவரு பூராடம் நட்சத்திரம். அப்ப பூராடம் நட்சத்திரம்னா இந்த கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம், ராசி காரகத்துவம், நட்சத்திர காரகத்துவம் சொல்லுவோம் பாத்தீங்களா? இந்த அந்த வரிசையில நான் செலக்ட் பண்ணது நட்சத்திர காரகத்துவம் மட்டும்தான். கிரக காரகத்தை டச் பண்ணல, பாவத்தின் காரகம் டச் பண்ணல. புரியுங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா ராசி காரகத்தையும் டச் பண்ணல. புரியுங்களா? நட்சத்திர காரகத்தை மட்டும் தான் டச் பண்ணேன். ஓகேங்களா? அப்போ உங்க பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அதான் உங்க வீடு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வட்டி கடை இருக்கும். இருக்கா? வட்டி கடை. ஆமா, வட்டி கூட்டு பணம் அந்த என்ன மார்வாடி ஜெயின் இருக்காங்க. அந்த முன்னாடி இருக்காங்க. இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடிகள் நிறைந்த இடம் பக்கத்துல மரம், செடி, கொடி இதெல்லாம் தான் இருப்பாங்க. மரம் இருக்கு. ஆமா, இருக்கும். உங்க வீடு பக்கத்துல கண்டிப்பா ஆசிரியர் யாராவது இருப்பாங்க. ஸ்கூல் ஆசிரியர். இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்காது. நடத்துற ஆசிரியர் இருப்பாங்க. ஆசிரியர் இருக்காங்களா? ஆமா, இருக்கலாம். முன்னாடி இருந்திருக்கலாம். ஆமா, இருக்கலாம். புரியுங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் ஏதாவது அவங்க இருக்கும். அதான் பொதுமக்கள் பயன்படுத்த பக்கத்துல ரேஷன் கடை அந்த மாதிரி. ரேஷன் கடை அந்த பக்கமா இருக்கு. அந்த இ-சேவை மையம் இருக்கு. அதான் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். அந்த காலத்துல எங்க இ-சேவை மையம் எல்லாம் இருக்கு காரகத்தை கண்டுபிடிக்கிறது முன்னாடி. அப்ப ரேஷன் கடையும் கிடையாது. ஆமா. எப்படி எடுத்துக்கிறது? நான் என்ன சொன்னேன், பொதுமக்கள் சொல்லிட்டேன் வார்த்தை. பொதுமக்கள்லாம் யாரு? நீங்க நானு எல்லாருமே போயிட்டு இந்த கையில பிங்கர் பிரிண்ட் வச்சு அதான் கையெல்லாம் பதிவு வச்சு அரசாங்கம் எல்லாம் கரெக்டாக போய் பாக்குறதுக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சமூக சேவை சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞர், நீதிமன்றம், நீதிபதிகள், ஒரு ஆபீஸோ இல்ல அங்க அவர் யாராவது அங்க இருப்பாங்க. வக்கீல் படிச்ச பதிப்பு சொல்லுவாங்க, BA-BL MA-BL சொல்லுவாங்க வக்கீலுங்க. அங்க யாராவது இருப்பாங்க. கரெக்டா? இருக்காங்களா? இருப்பாங்க. முன்னாடி போய் பாக்குறேன் நான். அந்த போர்டு போட்டு எங்கேயா போட்டுருந்துச்சு, நான் பார்த்தேன். சொல்லுங்க. அதாவது நீங்க அந்த பொண்ணு இருக்கிற இடமே ஒரு ஆச்சாரமான இடம். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஏரியா நல்ல ஏரியா, இந்த நல்லவங்களா குடியிருக்காங்க, அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. அந்த மாதிரி இந்த சுப காரியம் நடக்கக்கூடிய தெருவா தான் இருக்கும். புரியுங்க? சுப காரியம் நடக்கக்கூடிய தெருவா தான் இருக்கும். இந்த பஜனை, பாட்டு, பெருமாள் கோயில் முன்னாடியே பெருமாள் கோயில் இருக்கு. ஆன்மீக சொற்பொழிவு, இந்த கோயில்லாம் ஸ்பீக்கர் போட்டு அது வரைக்கும் வீடு வரைக்கும் அந்த ஸ்பீக்கர்ல கொண்டு வருவாங்க. ஆமா, பெருமாள் கோயில் இருக்கு. நமக்கு 2 கோயில் இருக்கு. பெருமாள் கோயில் முன்னாடி ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. கரெக்ட். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மர வியாபாரி இந்த இருக்கு. அது இருக்கு. காரியம், தர்ம காரியம் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க அங்க அந்த பக்கம். புரியுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது தொட எலும்பு சம்பந்தமான பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருப்பாங்க. அதாவது தொட எலும்புனா எப்படி சொல்றது, இங்க அதாவது வேற இடத்துல சர்ஜரி பண்ணணும், ஆனா தோல் தேவைப்படுது, தொடையில இருந்து கொஞ்சம் தோலை எடுத்து இருக்காங்க. எங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, எங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல கீழே வந்து அந்த பக்கமா ஒரு ஆப்போசிட் வீட்ல இருக்கிறாங்க. கரெக்ட். என்னவா இருக்காங்க?
அது அவங்களால நடக்க முடியல. அது இடுப்புல தான் ஏதோ பிரச்சனை ஆயிட்டு எங்க வீட்டு எதிர்த்தாப்புல உள்ள அவங்க பேரனுக்கு வந்து பிறந்த நாள் இருந்துச்சு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த அதுக்கு தெருவுக்கு அந்த பக்கமா இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டா வந்துட்டு அவங்க பிறந்த நாளுக்கு பேரனுக்கு மேல வரும்போது நின்றுகிட்டே இருக்கவங்க டக்குனு கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி எழுத்த வீட்டுக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டா அவங்களுக்கு இடுப்புல ஏதோ ஒரு பிரச்சனையா, அவங்களால நிக்கவே முடியல, கீழே விழுந்துட்டாங்க. நானே பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் உட்கார வச்சு அப்புறம் மெதுவா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் மெதுவா அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கே தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஆமா, எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே ஸ்ட்ரீட் தெருவுக்கு இந்த பக்கம் எங்க வீடு, தெருவுக்கு அந்த பக்கம் அவங்க வீடு, அதாவது எதிர்த்தாப்புல வீடு. ஆமா. இந்த சத்திரம் கூட ஏதாவது இருக்கும், அன்னதானம் பண்றக்கூடிய சத்திரமோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லன்னா உங்க தெருல வந்து இந்த இடத்துலதான் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க. ஓஹோ, சரி சரி, ஓகே ஓகே. அதாவது இந்த பொண்ணு இருக்கிற இடமே அதான் சொல்றேன் சுருக்குமா, அந்த நல்ல ஒரு ஆச்சாரமான இடம், அதாவது சொல்லுவாங்க இந்த ஒயின் ஷாப்பு இந்த சுபகாரி நடக்கக்கூடிய இடமா இருக்கும். இதெல்லாமே இருக்கும். எது இது 1 4 அதிபதி மூல திரிகோண வீடு, அது குருவுடைய மூல திரிகோண வீடு. அதிகமா படிச்சவங்க அதிகமா இருப்பாங்க, படிக்காதவங்க நிறைய பேர் படிச்சவங்க நல்லா நல்லா படிப்பாங்க, நல்லா மார்க் எடுப்பாங்க, நல்ல உத்தியோகத்துல இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, எல்லாமே அந்த மாதிரி ஒரு படிச்ச எல்லாமே அந்த மாதிரி கேட்டகரியில உள்ள இடம் தான் இது வந்துட்டு. கரெக்ட். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா முழுக்க இப்ப நான் சொன்ன விஷயம் ராசி காரகத்தை வச்சு சொன்னேன், தனுசு ராசியுடைய காரகத்துவம். ஓகே ஓகே, தனுசு லக்னம். இதுக்கு முன்னாடி பேசின விஷயம் நட்சத்திர காரகத்தை வச்சு பேசுறேன். நட்சத்திர காரகத்துவம். ஓகே ஓகே. நான் உங்ககிட்ட போன்ல தான் பேசிட்டு இருப்பேன், ஏதோ உங்ககிட்ட பேசிட்டே இருப்பேன். என் மூளை வந்து நவகிரகத்துக்கையும் ராசிக்கிட்டையும் உள்ள போயிட்டு வெளியே வரும். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதி பூரம் நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜாதகருடைய இடுப்பில் அருணா கயிறு இருக்கும். சின்ன வயசுல ஜாதகருடைய இடுப்பில் வெள்ளி கயிறு போடுவாங்க. பெரியவங்க சம்மதத்துடன் தான் திருமணம் நடக்கும். காதல் திருமணம் செய்த நபர் குடும்பத்தில் உண்டு. ஜாதகருடைய கண்கள் அழகாக இருக்கும். ஜாதகர் சின்ன வயசுல கேஸ் பலூன் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அப்பா அம்மா கிட்ட வம்பு பண்ணி வாங்குவார். ஜாதகருக்கு கேஸ் பலூன் பிடிக்கும். கம்பி மத்தாப்பு பட்டாசு பிடிக்கும். இதை வச்சு விளையாடக்கூடியவர் என்று சொல்லணும். ஜாதகருக்கு போட்டோகிராஃபர் போல கேமராவை பயன்படுத்த தெரியும். வேஷ்டி கட்டவும் தெரியும். ஜாதகருக்கு லெமன் ரைஸ், லெமன் ஜூஸ், லெமன் ஊறுகாய் பிடிக்கும். ஜாதகர் செய்யும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் வெளி உலகத்திற்கு தெரியும். ஜாதகர் கட்டில தான் தூங்குவார். மாடி வீட்டில் தான் குடியிருப்பார். வெயில் காலத்தில் தயிர், மோர், தயிர் சாதம் விரும்பி சாப்பிடக்கூடியவர். வான வேடிக்கை, விமான சாகசம், வானவில் ரசிக்கக்கூடியவர். வீட்டு பூஜை அறையில் சங்கு வைத்து வழிபட்டால் நன்மை தரும். வீட்டு அருகில் அம்மன் கோயில் உண்டு. ரத்தினம் என்ற பெயர் உள்ள நபர் ஜாதகருக்கு நன்மை செய்வார், உதவுவார். எக்ஸாம்பிள் மணிரத்னம், அஜய் ரத்னம், ராஜரத்தினம், ரத்தினவேலு, ரத்னகுமார் எக்ஸெட்ரா. தனியாக சமையல் செய்யக்கூடிய திறமை ஜாதகரிடம் உண்டு. ஜாதகர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனால் அவர் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அந்த மருத்துவமனையில் இருக்கும் செவிலியர்களுக்கு, செவிலியர்னா நர்ஸு, அதாவது செவிலியர்களுக்கு உதவிகள் செய்வார். குழந்தை தந்தை மீது அதிகம் பாசம் உண்டு. சிவன் கடவுள் பெயர் உள்ள நபர். எக்ஸாம்பிள் சிவகுமார், சிவலிங்கம், சிவசங்கர், சதாசிவம், சிவபிரகாசம், இது போன்ற பெயர் உள்ள நபர் மூலமாக ஜாதகருடைய திறமையும் புகழும் வெளியே தெரிய வரும். ஆண் சிங்கம் போல உடல் பலமும் ஆண்மை பலமும் உடையவர். நல்ல நிர்வாக திறமையும் உடையவர். காலையில் சீக்கிரம் எழுந்துக்கக்கூடிய பழக்கமும் உடையவர். சீக்கிரமா எழுந்துப்பார் என்று சொல்லணும். சரிங்களா? கோதுமை வகை உணவு பிடிக்கும்.
நேரத்துக்கு கட்டுப்பட்டவர், நேர்மையானவர், அரசு யூனிஃபார்ம் ட்ரெஸ், அதாவது போலீஸ், இராணுவம், தீயணைப்புத்துறை, நேவி ஆஃபீஸர், வக்கீல், டாக்டர் இவர்களுடைய யூனிஃபார்ம் ட்ரெஸ் எது போட்டாலும் ஜாதகருடைய தோற்றம் பார்க்க அழகாகத்தான் இருக்கும். பெண் தெய்வத்தின் பெயர்தான் ஜாதகருடைய தாயாருக்கு அமையும். தந்தையின் ஆசீர்வாதம் ஜாதகருடைய வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். மாயக்கலை 64 கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாயக்கலை 64 அதாவது நாட்டியக்கலை, மேடை பேச்சாளர் கலை, நீச்சல் கலை, தற்காப்பு கலை, உடல் பயிற்சி கலை, யோகா கலை, சினிமா கலை, ஜோதிடக்கலை, ஓவியக்கலை, சமையல் கலை, மேஜிக் கலை, இது போன்ற கலைகளில் ஏதாவது இரண்டு கலைகளில் ஜாதகர் தேர்ச்சி பெறுவார். இந்த ஜாதகருக்கு நிச்சயமாக 2 கலைகள் தெரியும் என்று சொல்ல வரேன். தான் தேர்ந்தெடுத்த கலைகளில் வெற்றி பெற்று பரிசும் பாராட்டும் புகழும் வாங்கக்கூடியவர். தன்னுடைய வருமானத்தில் பிறருக்கு நன்மை செய்யணும், உதவி செய்யணும் என்று நினைக்கக்கூடிய நல்ல மனிதர். ஜாதகர் சுறுசுறுப்பானவர், நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர், பிறருக்கு அதிகாரம் செய்யக்கூடியவர், புகழ் பாராட்டு விரும்பக்கூடியவர். ஒரு விஷயத்தை ஒரு முறை சொன்னால் போதும், எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர், நல்ல நிர்வாகத் திறமை உடையவர், எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சமாளிக்கக்கூடியவர். மோட்டிவேஷனாக பேசினால் ஜாதகருக்கு ரொம்ப பிடிக்கும். சுயமரியாதை, சுய கௌரவம், சுய ஒழுக்கம், சுய புத்தி, சுய கட்டுப்பாடு, சுய சிந்தனை, சுய முன்னேற்றம், சுய வருமானம் உடையவர். ஜாதகருடைய வருமானம் நேர்மையான வருமானம். தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை நோக்கி செல்பவர். இரவு பகல் நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர், பயணம் செய்பவர். தனக்கு பிடிச்ச உணவை அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடியவர். ஜாதகர் டேலண்ட் உடையவர். கல்வி அறிவு, உலக அறிவு, வாழ்க்கை அறிவு புரிந்து கொண்டு நடப்பவர். எளிதில் பிறரை நம்ப மாட்டார், அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டார், உழைப்பு நம்புவார். அதைவிட தன்னுடைய தன்னம்பிக்கை மீது முழு நம்பிக்கை உடையவர். தான் எடுத்த முடிவு பிறர் கேட்கணும் என்ற எண்ணம் உடையவர். பிடிவாத குணம், முன்கோபம், அவசர புத்தி உடையவர். மனசுக்கு சரி என்று பட்டது உடனே செய்யக்கூடியவர். தனக்கு லாபமோ நன்மையும் இருந்தால் மட்டும்தான் பிறரிடம் அதிகமாக பேசுவார், பழகுவார். அதற்கான நேரத்தையும் ஒதுக்குவார். தெய்வ நம்பிக்கை, ஜோதிட நம்பிக்கை உடையவர். தன்னுடைய வீட்டில் சுதந்திர பறவையாக வாழ விரும்பக்கூடியவர். தன்னுடைய காரியத்தில் குறியாக இருப்பார். தன்னுடைய சுயநலம் மீது அதிக அக்கறை உடையவர். தன்னுடைய பணத்தை எளிதில் யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டார். பிறரிடம் புத்திசாலித்தனமாக பேசி எளிதில் நம்ப வைப்பார். சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி வாக்குவாதம் செய்யக்கூடியவர். குடும்ப பாரத்தையும் கஷ்டத்தையும் தன்னுடைய தலையில் அதிகமாக சுமப்பவர். தீய பழக்கமோ தீய நண்பருடைய பழக்கமோ இருக்காது. பிறர் மதிக்கும்படியாகவும் பாராட்டும்படியாகவும் உண்மையான புகழுக்கு சொந்தக்காரராகவும் ஜாதகருடைய பிறவி குணம் இருக்கும். ஜாதகர் கடவுளுக்கும் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவார். தனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ண மாட்டார். என்னுடைய டேலண்ட் ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைக்கக்கூடியவர். பெற்றவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பெற்றவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கௌரவமாக வச்சு காப்பாற்றுவது தான் ரொம்ப முக்கியம் என்று நினைக்கக்கூடியவர். பிறருக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றுவார். ஜாதகர் மூலமாக பிறருக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும். குடும்பத்திற்கும் சமுதாயத்துக்கும் நல்லதுதான் அதிகம் நடக்கும். தன்னுடைய பெயரில் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ஜாதகருக்கு உண்டு. உண்மையான டேலண்ட் உள்ள திறமைசாலி. தன்னுடைய வாழ்க்கையில் எப்பவுமே தோற்க மாட்டார் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு நல்ல மோட்டிவேஷன் பர்சன் இந்த ஜாதகர். இதற்கு இதுதான் பலன். இப்படிதான் நான் கிளைண்ட் கிட்ட சொன்னேன். அவர் என்னை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசினார். ஓகேங்களா? சரி, அடுத்து ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதி சந்திரன் அஷ்ட நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய வீட்டிற்குள் நுழையும் போதே தன்னுடைய குரல் சத்தம் பிறருக்கு கேட்கும்.
தந்தை தவறு செய்தால் ஜாதகர் ஆசிரியர் போல கண்டிக்கக்கூடியவர். பாத்ரூம்ல தனக்குன்னு ஒரு சோப்பு பயன்படுத்தக்கூடியவர். தனக்குன்னு ஒரு சோப்பு பயன்படுத்தி தான் குளிப்பார் என்று சொல்ல வரேன். பெல்ட் இல்லாமல் பேண்ட் போட மாட்டார். வேஷ்டி கட்டும் பழக்கம் உண்டு. கை விரலில் மோதிரம் இருக்கும். ரொம்ப முக்கியமான சுப காரியத்திற்கு செல்லும்போது கழுத்தில் தங்க செயின் போடுவார். சிபிசிஐடி போலீஸ் போல பிறரை சந்தேகப்படுவதும் மற்றவங்களுடைய பர்சனல் கேரக்டரில் குற்றத்தை கண்டுபிடிப்பதும் குறை சொல்லுவதும் ஜாதகருடைய பிறவி குணமாகவே இருக்கும். கை தொழில் தெரிந்தவர். இன்சூரன்ஸ் பாலிசி உடையவர். வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேரளாவுக்கு பயணம் போவார். வீட்டில் குஷன் சோஃபா இருக்கும். அருவாள் உண்டு. அதை ஜாதகர் தான் பயன்படுத்துவார். வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்தும் ஜாதகர் தான் வாங்குவார். எக்ஸாம்பிள் ஃபேனு, டியூப்லைட்டு, டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர், பீரோ, கட்டில், சோஃபா எக்ஸெட்ரா. ஜாதகருக்கு பிடிக்காத நபரை பிறர் திட்டும்போது ஜாதகர் கூட சேர்ந்து ஜால்ரா போடுவார். தலைமுடி அதிகமாக வளர்வதற்கு முன்னாடி, அதாவது ஹேர், தலைமுடி அதிகமாக வளர்வதற்கு முன்னாடி சலூன் கடைக்கு சென்று முடி திருத்தம், ஹேர் கட் செய்து கொள்வார். சாப்பாடு விஷயத்தில் ஜாதகர் அரிசியை தரம் பார்த்து வாங்கக்கூடியவர். உணவு விஷயத்தில் ருசி விரும்பக்கூடியவர். சாப்பிடுவதற்கு முன் கைகள் நன்கு சுத்தம் செய்து கொள்வார். ஆரஞ்சு பழம் பிடிக்கும். மனைவி கர்ப்பிணியான பிறகு பிரசவ காலத்தில் கூட இருந்து அனைத்து மருத்துவ உதவிகள் செய்வார். ஜாதகருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கணும் என்ற ஆசை உண்டு. ஜாதகர் அறுவை சிகிச்சை மூலமாக பிறந்தவர். ஜாதகர் வெளிவகை உணவு இரவு நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டால் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் போகும். வயிறு சம்பந்தமான பிரச்சனையில் கொடுக்கும். வயிறு விஷயத்தில் ஆரம்ப காலத்திலேயே சரியாக கவனிக்காமல் விட்டால் குடல் இறக்கம் நோய் ஏற்படும். தன்னுடைய ஓய்வு நேரத்தில் ரொம்ப சும்மாவே இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்று தேவையில்லாத வார்த்தை கொடுத்து மற்றவங்க மனசை காயப்படுத்துவார். தன்னுடைய ஓய்வு நேரத்தில் நண்பர்களோடு செல்போனோடு நேரத்தை ஒதுக்குவார். ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக பொருட்கள் வாங்குவார். கல்வி சம்பந்தமான புத்தகம் வீட்டில் அதிகமாக இருக்கும். குடியிருக்கும் ஏரியாவில் லைப்ரரி உண்டு. படித்த கல்விக்கேற்ற வேலையும் தாம் படித்த கல்விக்கேற்ற வேலை அமைத்து கொள்வதுதான் தனக்கு சிறந்தது என்று நினைக்கக்கூடியவர். படித்த நபரோடு, அதுவும் தனக்கு பிடிச்ச நபரோடு அதிகம் பழகுவார். வீட்டு அருகில் கடைகள் அதிகம் உண்டு. மளிகை கடை, பெட்டி கடை, சில்லறை வியாபார கடை, டீ கடை, டிஃபன் கடை உண்டு. ஜாதகர்கிட்ட இளமை, வேகம், சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம், நல்ல பேச்சு திறமை, நகைச்சுவை, கேலி, கிண்டல் அதிகம் உண்டு. 2 பேங்க்ல அக்கௌண்ட் உண்டு. 2 தாய்மாமனும் உண்டு. நாக்கு ருசி பார்த்து சாப்பிடக்கூடியவர். நம்ம நெட்டில் என்ன எழுதியிருக்கோ, அதாவது நம்ம நெத்தியில் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நெத்தியில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் என்று சொல்லி பிறருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர். தனக்கு தேவையான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக நியூஸ் பேப்பர் வாங்குவார். மற்ற சப்ஜெக்ட் எதுவுமே அந்த நியூஸ் பேப்பரில் இருக்க விஷயத்த கவனிக்க மாட்டார், பார்க்க மாட்டார். தனக்கு என்ன வேணும், இப்போ வேக்கண்ட்டுக்காக வேலைக்காக ட்ரை பண்ணுற வச்சுங்களேன், அப்போது இந்த வேக்கன்சி பேஜ் மட்டும்தான் அதிகமாக பார்ப்பார். அவருடைய போஸ்டிங்க்கு எந்த வேலை காலியாக இருக்குது, எந்த கம்பெனி காலியாக இருக்குது, என்ன சேலரி கொடுப்பாங்க, டிஸ்டன்ஸ் என்ன, அந்த மாதிரி எல்லாத்தையும் நியூஸ் பேப்பரில் வாங்கினார்னா தனக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் சர்ச் பண்ணி பயன்படுத்துவார். மற்ற சப்ஜெக்ட் பயன்படுத்த மாட்டார் என்று சொல்ல வரேன். இப்போது இந்த பலன் மட்டும் சொன்னால் பத்தாது, கூடவே என்ன சொல்லணும், கன்னி ராசி, அஷ்ட நட்சத்திரம், சூட்சம பலன்கள் அதையும் சேர்த்து சொல்லிடணும். சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கீரைமா கீரை அப்படின்னு கூவாங்கல்ல கீரைக்காரங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சிறுகீரை,
அரைக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை அனைத்து கீரை வகை உணவும் அம்மாவுக்கு பிடிக்கும். கீரை வடையும் பிடிக்கும். கீரை வகை உணவு அம்மா தான் சமையல் செய்வாங்க. கீரை வாங்கினா கூட அம்மா தான் மார்க்கெட்டில் போயிட்டு கீரை வாங்கிட்டு வருவாங்க என்று சொல்ல வரேன். நான்வெஜ் உணவை விட வெஜிடேரியன் உணவு தான் அம்மாவுக்கு பிடிக்கும். பச்சை நிறம் தண்ணீர் குடம் வீட்டில் இருக்கும். பச்சை நிறம் உள்ள சாமி கேலண்டர் வீட்டில் இருக்கும். பச்சை நிறம் புடவையும் ஜாக்கெட்டும் அம்மா பயன்படுத்துவாங்க. அம்மா குளிக்கும் சோப்பின் நிறம் பச்சை. வீட்டு பாத்திரத்தை கழுவக்கூடிய சோப்பின் நிறம் பச்சை. அம்மாவுக்கு பிடிச்ச நைட் லேம்ப் நிறம் பச்சை. பச்சை நிறம் கண்ணாடி கை வளையல் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வாடகை வீட்டில் குடியிருந்தால் அந்த வீட்டில் ஜன்னல் இருந்தால் அந்த ஜன்னலுக்கு அடித்த பெயிண்டின் நிறம் பச்சை. வீடு பெருக்க கூட தொடப்போம். அந்த தொடப்பத்தினுடைய கைப்பிடி நிறம் பச்சை. வீட்டுக்கு தேவையான பச்சை அரிசி கூட அம்மா தான் மளிகை கடைக்கு சென்று வாங்குவாங்க. அம்மாவுக்கு முருங்கைக்காய் பிடிக்கும். முருங்கைக்காய் போட்ட சாம்பார் ருசியாக செய்வாங்க. அம்மா இரவில் தூங்கும்போது பால் குடிப்பாங்க. குடும்பத்தில் உள்ள குடும்ப நபர்கள் யார் யாருக்கு எந்த வகை உணவு ரொம்ப பிடிக்கும், எந்த உணவு பிடிக்காது என்பது அம்மாவுக்கு ரொம்ப நன்றாக தெரியும். குழந்தைகளுக்கு கல்வி சொத்து ரொம்ப முக்கியம் என்று நினைக்கக்கூடியவங்க. பூங்காவில் கொஞ்ச நேரம் குழந்தைகளோடு விளையாடுவது அம்மாவுக்கு பிடிக்கும். சினிமா காதல் பாடல்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமா காதல் பாடல்கள்னா அது மெலோடி சாங்ஸாக இருக்கணும், கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையான பாடல்களாக இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த கானா பாட்டெலாம் பிடிக்காதுங்க, சரிங்களா? காதலிக்கக்கூடிய காதலர்கள் காதல் திருமணம் தான் செய்து கொள்ளணும் அப்படின்னு காதலுக்கு மரியாதை கொடுப்பாங்க. காதல் திருமண ஜோடிகளை வாழ்த்துவதும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பிறரை வாழ்த்தும் போது கூட அம்மா 2 கைகளால் வாழ்த்துவாங்க. வீடு தேடி வந்த எந்த சுபகாரிய பத்திரிகையாக இருந்தாலும் அந்த சுபகாரியத்தில் அம்மா நிச்சயமாக கலந்து கொள்வாங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. தன்னை நம்புறவங்களையும் கைவிட மாட்டாங்க. சுமங்கலியாகத்தான் சாகணும் என்று விரும்பக்கூடியவங்க. அம்மாவுக்கு உடன்பிறப்பு உண்டு, சகோதரியும் உண்டு. வீட்டு வேலைகள் அனைத்தும் இழுத்து போட்டு செய்வாங்க. வீட்டை நல்லபடியாகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ளுவாங்க. அம்மாவின் சமையல் ருசியாக இருக்கும். குடும்ப நபர் மீது அக்கறையும் பாசமும் அதிகம் உள்ளவங்க. குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு நகையை விட காலி இடம் வாங்கணும், அந்த இடம் நம்முடைய பசங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் உதவும் என்று எதிர்காலத்திற்காக நல்ல திட்டம் மனசுல போடுவாங்க. அம்மாவுடைய கை ஒரு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே மற்றொரு வேலை செய்யும். அதாவது சமையல் செஞ்சுக்கிட்டே வாஷிங் மிஷினில் துணி துவைப்பாங்க சொல்கிறல்ல, அந்த மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. அம்மா ஒரு கடின உழைப்பாளி. அம்மா பெயரில் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கும் அல்லது குடும்ப நபருடைய பெயரில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் என்று அம்மா நினைப்பாங்க. 50 வயசுக்கு மேலே தினமும் மாத்திரை சாப்பிடுவாங்க. இந்த பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இந்த நெஞ்சுவலி மாத்திரை, கால்வலி மாத்திரை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு அப்புறம் அந்த மாதிரி 50 வயசுக்கு மேலே நிச்சயமாக தினமும் மாத்திரை சாப்பிடாமல் இருக்க முடியாது. இரவில் தைலத்தை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இரவில் தைலம் பயன்படுத்தி தான் தூங்குவாங்க என்று சொல்ல வரேன். மொத்தத்தில் ஜாதகருடைய தாயார் ரொம்ப நல்லவங்க என்று சொல்லணும். ஓகே, குட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நீங்களும்
உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.